தொடர்ந்து இருமல் இருக்குது டாக்டர், ஸோ வறட்டு இருமலாக வந்து இருக்குது, வீசிங் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிமதுரம், துளசி இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்து டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இருமல் வந்து சளியோட வெளியே வருது, அந்த சளி தொடர்ந்து நிறைய வந்துட்டே இருக்குது, ப்ரொடக்டிவ் காஃப், வெட் காஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நிலைகள்லாம் ஆடாதோடைய அதிமதுரம் கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் எனக்கு வந்து கிடைக்காது டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க ஆடாதோடைய அதிமதுரம், நெல்லிக்காய் இந்த மாதிரியான மூலிகைகள், இது கூட கண்டங்கத்திரி. இந்த கண்டங்கத்திரி அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டங்கத்திரினால் செய்யக்கூடிய லேகியம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சளியையுமே, ரொம்ப நாள் இருக்கக்கூடிய சளியையுமே வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூலிகைகள்லாம் சேர்ந்து ரெஸ்போகல்ப் சிரப்பும் வந்து எடுத்துக்கலாம். இந்த ரெஸ்போகல்ப் சிரப் வந்துட்டு காலை இரவு 2 வேளையும் ஒரு 10 ml ஒரு 30 ml தண்ணீரோடு சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சளியும் வந்து வெளியே வரும், நம்மளுடைய மூச்சுக்குழாய்களில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனும் வந்து குறையும், அலர்ஜி சம்மந்தமான விஷயங்கள், வீசிங் இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இருமல் இருக்குது, தொடர்ந்து இருமல் இருக்குது அப்படின்னா அது என்ன வகையான இருமல் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ உங்களுக்கு செரிமான கோளாறுகளால் இருமல் வருது அப்படின்னா நல்லா ஜீரக தண்ணீர் வந்து குடிக்கிறதோ இல்லை வந்து சோம்பு தண்ணீர் வந்து குடிக்கிறதோ உங்களோட இருமலை வந்து சரி செஞ்சிடும். இல்லை அது வறட்சி இருமலோட வந்து மூச்சுலையும் வந்து எனக்கு சிரமம் இருக்குது, மூச்சு விடுறதுல வந்து எனக்கு சிரமம் இருக்குது அப்படின்னா ஆஸ்துமா, வீசிங் மாதிரியான பிரச்சனைகளாக வந்து இருக்கலாம். ஸோ அதற்கு நீங்கள் அதிமதுரம், துளசி சேர்ந்த மாதிரியான கஷாயம் இல்லைனா ரெஸ்போகல்ப் சிரப் வந்து எடுத்துக்கலாம். இதுவே நிறைய சளியோடு வந்து உங்களுக்கு இருமல் இருக்குது அப்படின்னா இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதற்கும் நீங்கள் ஆடாதோடை சேர்ந்த கஷாயம் இல்லை ஆடாதோடை சேர்ந்த இந்த ரெஸ்போகல்ப் சிரப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது இருமல் அப்படிங்கிறத நம்ம அதாவது நிறைய பேருக்கு அந்த இருமல் அப்படிங்கிறது அளவில் அதிகமாகி அடி வயிற்றில் ஒரு வலி வருது, இதே மாதிரி செஸ்ட்டில் வந்து ஒரு டைட்னஸ் வருது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து இருமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கஷ்டப்படாமல் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இருமலை அழகாக வீட்டில் இருந்தபடியே சரி செஞ்சுக்கலாம்.